ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூரோப்பு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், EFTA, யூரோப்பியன் யூனியன், இது எல்லாத்தையும் லிங்க் பண்ண ஒரு டாபிக். ஆல்மோஸ்ட் இந்த எல்லா வார்த்தையும் நம்ம இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் படிச்சாச்சு. பட் அகைன் இன்னைக்கு பிஸ்னஸ் நியூஸில் அது வந்திருக்கிறதுனால அகைன் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 1 வீக்கில் இந்தியா யூரோப் சம்மந்தப்பட்ட நியூஸ் என்ன வந்துச்சோ அதை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி எழுதின உடனே இந்த எல்லா டேர்மையும் உங்களால் லிங்க் பண்ணி உங்களால் மைண்டில் யோசிக்க முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கம்ப்ளீட் பேசிக்ஸ். இந்த உலகத்தில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இந்தியா வச்சுக்கலாம். எல்லா கண்ட்ரிஸும் தனித்தனி கிடையாது. என்ன மாறிடுச்சு, எல்லாமே குளோபலைஸ் தான் மாறிடுச்சு. அதாவது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு பொருள் அனுப்புது, இன்னொரு கண்ட்ரிலேருந்து பொருள் வாங்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் நடக்குதுல்ல. எல்லா கண்ட்ரியும் நிறைய கண்ட்ரிஸ் வாங்குது, பொருளை விற்குது. ஸோ ட்ரேடிங் இஸ் ஹேப்பனிங் குளோபலியா. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், ப்ராப்ளம் வரும்ல. என்ன ப்ராப்ளம் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா வந்து 2 கண்ட்ரி கிட்ட இருந்து பொருள் வாங்குதுன்னா தனக்கு பிடிச்ச கண்ட்ரிக்கு சாதகமான ரூல்ஸை போடும், பிடிக்காத கண்ட்ரியை ட்ரேடிங் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணுமா? பட் அப்படி பண்ணக்கூடாது. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலகம் முழுக்க ட்ரேட் நடக்குது. எல்லா ட்ரேடும் பண்ணும்போது ஒரு கண்ட்ரி வந்து என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ட்ரேடிங் இன்னும் கொஞ்சம் ஃபேராக எல்லா கண்ட்ரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ 2 கண்ட்ரியும் ட்ரேட் பண்ணுறேன்னா 2 கண்ட்ரி என்ன பண்ணணும், ஒரே மாதிரி பார்க்கணும். ஸோ ஃபேராக பார்க்கறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸை போடுற ஆர்கனைசேஷன். ஆல்மோஸ்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் மெம்பராக இருப்பாங்க. இப்போ இந்தியா மெம்பராக இருக்கிறதுனால பாகிஸ்தானையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அமெரிக்கா ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அது ரூல்ஸ் அது. ஸோ கண்ட்ரி மஸ்ட் லுக் எவ்ரி ஒன் ஃபேர்லி. இல்லைனா கண்ட்ரிஸ் ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் தி ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். 2 கண்ட்ரிக்கு ட்ரேட் பண்ணுறேன்னா 2 கண்ட்ரிக்கோட ட்ரேடிங் ரூல்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கான ஆர்கனைசேஷன் இது. ஸோ இப்போ பேசின விஷயத்தை ஒரே டைமில் சொல்லணும்னா MFN, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியா வந்து சொல்லுது பாகிஸ்தானுக்கு நாங்கள் MFN ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறோம், இல்லை கொடுத்துட்டோம். என்ன அர்த்தம், நாங்கள் மற்ற கண்ட்ரி கூட என்ன ட்ரேட் பண்ணுறோமோ அதே ரூல்ஸ் தான் பாகிஸ்தானுக்கு பொருந்தும். பாகிஸ்தானை டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டோம். ஒருவேளை நாளைக்கு வந்து ஸ்ரீலங்கா கூட ட்ரேட் பண்ணும்போது ஸ்ரீலங்காவுக்கு டேக்ஸை கம்மி பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பாகிஸ்தானுக்கும் டேக்ஸ் ஆகிடும், கம்மியாயிடும். மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். ஸோ நீ வந்து மற்ற கண்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட் தரையோ அதே பெனிஃபிட் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன ரீசன், நீ என்னோட ஃபேவரட் நேஷன் அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணும், தான் கூட ட்ரேட் பண்ணுற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கும். இப்போ சொல்லுங்களேன், இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு MFN ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணிடுச்சு, அதாவது ரிவோக் பண்ணிடுச்சு. என்ன அர்த்தம், மற்ற கண்ட்ரிக்கு நாங்கள் கொடுக்குற சலுகைகள் வந்து உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் இந்தியாக்குள்ளே வருது, மார்க்கெட்டுக்கு வருது, டேக்ஸ் கிடையாது அப்படின்னா அது உனக்கு பொருந்தாது. உன்னோட பொருள் இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், டேக்ஸை போடுவோம். என்ன ரீசன், MFN என்ன பண்ணிட்டேன், ரிவோக் பண்ணிட்டேன். இது புரிஞ்சுல. இப்போ நியூஸ்க்கு வரலாம். இது இந்தியா வச்சுக்கலாம். ஓகேவா, இந்தியாவில் ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்கு, கொலம்பியா வச்சுக்கலாம். கொலம்பியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ள இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா இந்த கண்ட்ரியோட லாபம் இருக்குல்ல, ப்ராஃபிட் டேக்ஸ் போடுவோம்ல, அந்த டேக்ஸ் யூஸ்வலாக இருக்கிற 10% 5% குறைக்கிறேன். நம்ம கண்ட்ரியில் சுவிட்சர்லாண்டோட கண்ட்ரியோட ஒரு கம்பெனி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெஸ்டல் வச்சுக்கலாம். நெஸ்டல் சுவிட்சர்லாந்து என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொடுத்துருக்கோம். அதனால நீ கொலம்பியாவுக்கு வந்து டேக்ஸை 10%-லேருந்து 5% தான் குறைச்சிருக்க. ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சர்லாந்து கம்பெனி கிட்டே என்ன பண்ணி ஆகணும், டேக்ஸ் 5% தான் கலெக்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் ரூல்ஸ். பட் இந்தியன் கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணல, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு அப்படிலாம் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் கொலம்பியாவுக்கு வந்து டேக்ஸ் குறைச்சதுன்னா உனக்கும் ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் குறைக்கணும், சுவிட்சர்லாண்டுக்கு குறைக்கணும், சுவிட்சர்லாந்து கம்பெனி குறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியாகணும்னா ஒரு தனி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும். கொலம்பியா குறைச்சிருக்கோம், அதே மாதிரி சுவிட்சர்லாந்து கம்பெனிக்கும் டேக்ஸை குறைக்க போகிறோம் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 90 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும். அப்போது ஏதோ ஒரு கண்ட்ரியோட டேக்ஸை குறைக்கும் போது உனக்கு MFN ஸ்டேட்டஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு குறையாது. இந்தியாவோட இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி செக்ஷன் 90 ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி உனக்கும் டேக்ஸ் குறைக்க போகிறேன்னு சொன்னால் தான் சுவிட்சர்லாந்து கம்பெனிக்கு டேக்ஸ் குறையும் அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. இப்போ சொல்லுங்களேன், இப்போ சுவிட்சர்லாந்து என்ன பண்ணும், அப்போ மற்ற கண்ட்ரி மாதிரி என்னோட கண்ட்ரி நீ பார்க்க மாட்டேன், என் கம்பெனி பார்க்க மாட்டேன்னா உனக்கு எதுக்கு MFN? அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்தியா கூட இருக்கிற MFN ஸ்டேட்டஸை கேன்சல் பண்ணுறோம். மீனிங் புரிஞ்சா? ஸோ ஜனவரி 1 2025 MFN ஸ்டேட்டஸ் யார் கிடையாது, இந்தியா கிடையாது, சுவிட்சர்லாந்து சொல்லிடுச்சு. இப்போ யோசிங்களேன், இது வந்து சுவிட்சர்லாந்து கண்ட்ரி. ஓகே, இந்த கண்ட்ரியில் ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கு வச்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு என்ன வரும், ப்ராஃபிட் வருமா? இப்போ இந்த கம்பெனிக்கு டேக்ஸ் போடுவாங்களா சுவிஸ் கவர்மெண்ட்? இப்போ டேக்ஸ் போடுவாங்க. மற்ற கண்ட்ரியில் என்ன டேக்ஸ் போடுறாங்களோ அதே டேக்ஸ் போட மாட்டாங்க. நம்ம இந்தியன் கம்பெனிக்கு டேக்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். மீனிங் புரிஞ்சுல? இப்போ ஜென்ரலாகவே ஒரு மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் ஸ்டேட்டஸ் தூக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் ஆகும், அதிகமாகும். டேக்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா பிஸ்னஸ் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுதுனே. ஸோ இதான் இஷ்யூ. இது வரைக்கும் புரிஞ்சுல? WTO ட்ரேடு ஃபேராக இருக்கணும். அப்போது ஒரு கண்ட்ரி என்ன பண்ணணும், இன்னொரு கண்ட்ரிக்கு MFN கொடுக்கும். பட் இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, MFN கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஒரு தனி இஷ்யூ. இப்போ இன்னொரு பேரலா யூரோப்பியன் யூனியன் தெரியல உங்களுக்கு? யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் குரூப்பாக சேர்ந்த ஒரு யூனியன். அந்த குரூப்பில் இல்லாமல் ஒரு 4 கண்ட்ரிஸ் இருக்குது. ஐஸ்லாண்ட், லிechtenstein, நார்வே, சுவிட்சர்லாந்து, லிechtenstein. இந்த 4 கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் வச்சிருக்கு, யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன். ஸோ இந்த குரூப் கூட இந்தியா ரொம்ப காலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருந்தது. இதுக்கு இந்தியாவுக்கும் உங்கள் கண்ட்ரி குரூப்ஸ்க்கும் நடுவில் ட்ரேடிங் நடக்குதுல்ல, அதை வந்து ஃப்ரீயாக பண்ணலாம். ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டை வந்து போடுறதுக்கு ரொம்ப காலம் பேசிட்டு இருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கு பேர் வந்து டெப்பான்னு சொல்லுவாங்க, ட்ரேட் அண்ட் எக்கனாமிக்
பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ இந்தியாவுக்கும் இந்த யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, ட்ரேட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி இந்தியாவுக்கும் இந்த EFTA கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் ட்ரேட் நடந்துச்சுன்னா டாக்ஸ் போடக்கூடாது. நம்ம ஊர் பொருள் அவங்க ஊருக்குள்ள போறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இல்லாமல் சிம்பிளா இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும். ரெண்டு கண்ட்ரியோட பிசினஸ் பீப்பிள் இருக்காங்களா, பிசினஸ் பர்சன் ரெண்டு பேரையுமே ரெண்டு மக்களையும் ஃப்ரீ ஃபேரா பார்க்கணும். ஒருவேளை இப்போ இந்தியாவில் அந்த கம்பெனி ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு ஈஸி ப்ராசஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளாக்கிறது டெப்பா. ஸோ இப்போ இது பழைய நியூஸ். இப்போ சொன்னது பழைய நியூஸ், ஓகேவா. சுவிட்சர்லாந்து இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, சரி நாங்கள் இந்தியா கூட MFN கேன்சல் பண்ணியிருக்கோம். அது என்ன ரீசன்? இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு MFN இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பெனிஃபிட் கிடைக்காது சொல்லியிருக்காங்க. அதனால MFN கேன்சல் பண்ணிட்டோம். MFN கேன்சல் பண்ணுறதுனால இந்த EFTA குரூப் இருக்காங்களே அந்த கண்ட்ரீஸ்க்கும் இந்தியா நடுவில் இருக்கிற டெப்பா அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இது எது என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகாது. இது ஆஸ் யூஷுவல் என்னாகும், நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ டெப்பா வேற, MFN கேன்சல் பண்ணது வேற. MFN கேன்சல் பண்ணது மெயின் ரீசன் கோட் சொன்ன லிங்க் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. ஹெட்டிங் படிக்கல, MFN நாட் டு ஹிட் India EFTA pact. அடுத்து படிங்க. The Switzerland government's decision to suspend the most favored nation status will not delay the ratification and implementation of four-nation EFTA India Trade Economic Partnership Agreement. ஸோ இது ஒரு நியூஸ் முடிஞ்சிருக்கு. இன்னொரு நியூஸ் இருக்கு. அகைன் FTA பத்தி இன்னொரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிள் பற்றி சொல்லுங்களேன். நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஓகே, உங்க கடையை வைக்க போறீங்க. பட் நீங்க உள்ள வரதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுறாங்க. நீங்க எல்லாரத்தை விட டேக்ஸ் நீங்கள் அதிகமாக கட்டணும். ப்ளஸ் மற்ற கண்ட்ரியை விட உங்களோட பொருள் வந்து பேக்கேஜிங் எல்லாம் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்து கடைப்பட முடியும். அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு இந்த ஆளுக்கு ப்ராப்ளம் தான். நான் யூஸ்வலாக போகிற டேக்ஸ் விட அதிகம் பேக்கேஜிங்கில் செக் பண்ணுறாங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அர்த்தம். சேம் பாயிண்ட். இந்தியா யூஸ்வலாக எல்லா யூரோப் கண்ட்ரீஸ்க்கும் எல்லா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கும் நிறைய பொருளை விற்கும். துணி, மெடிசன், ஈவன் டெக்னாலஜி. ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே FTA இருக்குது. ஃப்ரீ ட்ரேட் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக ரெண்டு கண்ட்ரிஸ் நடுவில் எந்த ட்ரேட் பேரியரும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஊர் பொருள் அங்கே ஈஸியாக அந்த மார்க்கெட்டில் விற்கலாம். அதாவது நம்ம ஊரில் உற்பத்தி பண்ண பொருளை அவங்க ஊர் மக்களுக்கு விற்கலாம். அவங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது டேக்ஸ் போட மாட்டாங்க, ஃப்ரீயாகவே ட்ரேட் பண்ணலாம். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ டேக்ஸே கிடையாது, விலை கம்மி சீப்பாக இருக்கும், வாங்கிப்பாங்க. பட் இந்தியாவுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ளே போயிட்டு ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியல. என்ன ரீசன்? பேரியர்ஸ் அதிகமாக போட்டுகிட்டே இருக்காங்க அந்த கண்ட்ரிஸ் எல்லாம். பேரியர்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டேரிஃப் பேரியர், இன்னொன்று நான் டேரிஃப் பேரியர். டேரிஃப் என்ன அர்த்தம்? நம்ம பொருள் வந்து அந்த கண்ட்ரிக்குள்ளே போகுதுன்னா டேக்ஸ் அதிகமாக்கிடுவாங்க. டேக்ஸ் அதிகமாக்குறதுனால உன்னோட பொருள் அங்கே விற்க முடியல அப்படின்னா டேரிஃப் பேரியர். இந்த கஷ்டமும் இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவில் இருந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ்குள்ளே போச்சுன்னா செக் பண்ணுறாங்க, அதோட குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, அதோட பேக்கேஜிங் எப்படின்னு பார்க்குறாங்க, அதுக்கு பர்மிஷன் தர ரூல்ஸ் டிலே ஆகுது. ஸோ ஸ்பெஷல் பேக்கேஜிங் ரூல்ஸ், லாங் அப்ரூவல் ப்ராசஸ், இது எல்லாமே நான் டேரிஃப் பேரியர். ஆக்சுவலாக ஒரு கண்ட்ரிக்குள்ள FTA நம்ம போட்டாலே டேரிஃப் பேரியர், நான் டேரிஃப் பேரியர் ரெண்டு என்ன பண்ணிடணும், சால்வ் பண்ணிடும். பட் இது ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இந்தியாவில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ இது எல்லா ரூல்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணுறது இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட், WTOவோட மெயின் எய்ம் என்ன? ட்ரேடிங் ரூல்ஸ் உருவாக்குறதா? என்ன சொல்லப்போனால் ஃபேர் ட்ரேடிங்கா? உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிஸும் ட்ரேட் பண்ணுது. அண்ட் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை எப்படி பார்க்கணும், ஃபேராக பார்க்கணுமா? அதுக்கான ரூல்ஸ் ரெடி பண்ணிச்சு WTO. பட் ஃபார் எக்ஸாம்பிள் WTO இருக்கிற மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்களே, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி வந்து WTO ரூல்ஸ் போட்டிருந்தாலும் மெம்பராக இருந்தாலும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் தான் கூட ட்ரேட் பண்ணுற சில கண்ட்ரீஸில் அதுக்கு பிடிக்காத கண்ட்ரி கூட மட்டும் ட்ரேட் பண்ணும்போது டேரிஃப் டேக்ஸ் அதிகமாக போட்டு ஃபேர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு WTOவில் இடம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. WTOவில் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசமே இருக்குது. அதாவது ஒரு கண்ட்ரி ரூல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த கண்ட்ரி எதிர்த்து என்ன பண்ணலாம், நீங்கள் கேஸ் போடலாம். அந்த ரெண்டு கண்ட்ரி என்ன பண்ணலாம், WTOவில் போய் கேஸ் போடலாம். கேஸ் போட்டால் ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு பேனல் உருவாக்குவாங்க. அந்த பேனல் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த டிஸ்பியூட்டை விசாரிச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்கும். அந்த பேனல் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு வருத்தா இல்லை, உங்களுக்கு சாதகமாக இல்லை, தப்பாக சொல்லியிருக்காங்கன்னா என்ன பண்ணலாம், அப்பீலுக்கு போகலாம். ரெண்டாவது அப்பீலேட் பாடி. பட் இந்த பாடி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா the judgment is final. ரெண்டு கண்ட்ரி கேட்டுதாகும், தட் இஸ் பைண்டிங். பாயிண்ட் புரிஞ்சுல? எஸ், WTOன்றது வெறும் ட்ரேடிங் ரூல்ஸை போடுற பாடி மட்டும் கிடையாது, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். அதுக்குள்ள ஒரு டிஸ்பியூட்டை சரி பண்ணுற மெக்கானிசமும் இருக்குது. டூ பாடியா? ஸோ ரெண்டு பார்ட் இருக்கா WTOவோட டிஸ்பியூட் மெக்கானிசத்தில்? ரெண்டு பார்ட் இருக்குது. பட் இப்படி யோசிங்களேன், இது அமெரிக்கா வச்சுக்கலாம். இது அமெரிக்காவுக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னன்னா தன்னோட கண்ட்ரி பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். பட் நம்ம கண்ட்ரிக்குள்ளே யாராவது பொருளை இம்போர்ட் பண்ணாங்கன்னா உள்ளே வந்துச்சுன்னா அதிகமாக டேரிஃப் போடணும். இது சரியான ரூல்ஸா? ஃபேர் கிடையாது. இல்லை என்ன ரீசன்? தன்னோட மார்க்கெட் என்ன பண்ணல, ஃபேராக விடலை. வேணும் என்ன பண்ணுற, நீ டேக்ஸ் அதிகமாக்கி உள்ளே கொண்டு வர. அப்போது நாட்டுக்குள்ள என்ன பண்ண முடியாது, மற்ற கண்ட்ரிஸ் பொருள் வர முடியாது. உள்ளே வந்துச்சுன்னா டேக்ஸ் அதிகமாக இருக்கும், காஸ்ட் அதிகமாகிடும். அப்போ WTO ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணல, கரெக்டாக. பட் வேணும் தான் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணலாம், US எதிர்த்து நீ என்ன பண்ணலாம், கேஸ் போடலாமா? ஒருவேளை பேனலில் வந்து US ஜட்ஜிச்சு வச்சுக்கலாம், அப்பீல் போகலாமா? அதான் ஃபைனல். பட் உங்களால் அப்பீல் போக முடியாது. என்ன ரீசன்னா US ஒரு செக் வச்சிருக்கு. இந்த WTOவோட டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசத்தில் அந்த செகண்ட் பாடி இருக்குல்ல, அப்பீலேட் பாடி, அந்த பாடியில் யார் தேவை, ஜட்ஜஸ் தேவையா? நான் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணாமலே லாஸ்ட் 5 இயர்ஸாக அந்த பொசிஷன் வேகன்சியாக இருக்குது. அதாவது அப்பீலேட் பாடி இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் லாஸ்ட் 5 இயர்ஸ். இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல். என்ன ரீசன்? ஜட்ஜை யார் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறதுல USA ஒரு பெரிய பவர் இருக்குது. ஸோ USA
அப்லேட் பாடியை அப்பாயிண்ட் பண்ணாமல் வச்சிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் WTO ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கு சாதகமாக இல்லை, தட் இஸ் நாட் ஃபேர். அதனால அப்லேட் பாடி என்ன பண்ணல, அப்பாயிண்ட் பண்ணல. இது அவங்களோட பாயிண்ட் ஆஃப். என்ன சொல்ற புரிஞ்சா, WTOவில் ஒரு பயங்கரமான இஷ்யூ போயிட்டு இருக்கு. இது லாஸ்ட் 2-3 இயர்ஸாக போயிட்டு இருக்கு. எல்லா வருஷம் கண்ட பேஸ் வரும். இது இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன், இன்னைக்கு சென்டர் பேஜ்லையும் இங்கே போட்டிருக்கல, கேட்டிஃபிகேஷன் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO பற்றி நியூஸ் இருக்கு. அதனால பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இது புரியுச்சா, WTO ஒரு அமைப்பு என்ன ஆகும், ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணும், தனக்கு பிடிச்ச பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு மற்றவங்க யாரும் நம்ம நாட்டில் பொருள் வைக்காத மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கும். ஒவ்வொரு கண்ட்ரி என்ன பண்ணிக்கும், தன்னை பாதுகாத்துக்கும், தனக்கு பிடிச்ச மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கும். அப்போ எல்லா கண்ட்ரியும் கேட்குற மாதிரி ஒரு ஃபேர் ரூலை உருவாக்குறதுக்கு ஒரு ரெஃப்ரி வேலை. ஸோ WTO வந்து ஒரு ரெஃப்ரி மாதிரி. அப்போ WTO ஒர்க் ஆச்சுனாலே எல்லா கண்ட்ரிக்கும் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். லாஜிக் புரிஞ்சா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் பொருள் உற்பத்தி பண்ணுறோம், மெடிசன் உற்பத்தி பண்ணுறோம். அந்த மெடிசனை அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒருவேளை அமெரிக்கா WTO சொல்கிற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் இந்தியாவில் இருந்து மெடிசன் பொருள் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், 50% டேக்ஸ் அதிகமாக போடுறோம். அப்படின்னா நம்ம பொருள் ஆகும் விலை அதிகமாகிடுமா, ரொம்ப அதிகமாகிடும். அப்போ அமெரிக்காவில் யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம பொருள் எங்கேயுமே பிஸ்னஸ் ஆகலைன்னா இந்த மெடிசன் உற்பத்தி பண்ணாங்களே லேபர்ஸ், அவங்களுக்கு என்ன ஆகிடும், வேலை போயிடும்ல. ஸோ WTO சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுன்றது குளோபல் லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக்கும், GDP அதிகமாக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பண்ணி புரிச்சுல. எஸ், அப்போ WTO ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, முக்கியமாக டிஸ்பியூட் மெக்கானிசம் அந்த அப்லேட் பாடிலாம் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா ஃபியூச்சரில் குளோபல் லெவலில் ட்ரேட் ரிஸ்க் வரும். நாளைக்கு யோசிக்க முடியாது. செகண்ட் சொல்கிறேன், இப்போ பாகிஸ்தானோ சைனாவோ 2 பேரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் யாருக்கு சாதகமாக இருக்கும், சைனாக்கு தானே. பண்ணி புரிச்சா, ஒரு பெரிய கண்ட்ரியும் சின்ன கண்ட்ரியும் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா பெரிய கண்ட்ரி தனக்கு சாதகமாக தான் போடும். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு அமைப்பு தேவை. WTO என்ன பண்ணும், எல்லா கண்ட்ரிஸ் கூட ட்ரேட் பண்ணும்போது ஒரே ஒரு ரூல்ஸ் போடுங்க அப்படி சொல்கிறதால சின்ன கண்ட்ரிக்கும் பெரிய கண்ட்ரி 2 பேரும் ஒரு ட்ரேடு, அவங்க ஒரு பொருளை வாங்குறாங்க, இவங்க ஒரு பொருள் அனுப்புகிறாங்கனாலும் ட்ரேட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், ஃபேராக இருக்கும். மீனிங் புரிஞ்சா. அப்போ எந்த கண்ட்ரி பெரிய கண்ட்ரி பொலிட்டிக்ஸாக இருந்த ட்ரேடு வந்து இப்போ என்ன மாறிடுச்சு, ரூல் பேஸ்டாக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட். மீனிங் புரிஞ்சா. அதாவது WTOன்ற ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டுலாம் ஒரு கண்ட்ரி என்ன கொஞ்சம் ட்ரேட் பண்ணும்போது 2 கண்ட்ரியில் யார் பெரிய கண்ட்ரியோ அவன் சொல்கிறவங்க கேட்கணும். அப்போ ட்ரேடு முழுக்க பாலிட்டிக்ஸாக இருந்துச்சு. பொலிட்டிசைஸ் ட்ரேட் சொல்லுவாங்க. ட்ரேட் மிக்கம் பாலிட்டிக்ஸாக இருந்துச்சு. இப்போ WTO வந்ததுக்கப்புறம் உங்கள் பாலிட்டிக்ஸ்லாம் அப்புறம் பெரிய கண்ட்ரி சின்ன கண்ட்ரி எல்லாரும் ஒன்று தான், ரூல் பேஸ்ட் தான். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு போகுதுன்னா இந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணி ஆகும். ஸோ பாலிட்டிக்ஸ் பேஸ்ட் இந்த ட்ரேடை ரூல் பேஸ்டாக மாற்றினது WTO. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒன்றும் புரிச்சா, எக்ஸாம்பிள் அது கேட்பாங்க, உங்கள் ஹேண்ட் நோட்லேயே கொடுத்துருக்கேன். WTO ஏன் முக்கியம், அது நான் வந்து ஹேண்ட் நோட்டில் வந்து ஒய் WTO இஸ் ஸோ ஸ்பெஷல் கொடுத்துருப்பேன். எல்லாம் சேம் தான். ஃபஸ்ட்டு முக்கியமானது, இது எல்லா பொருளையும் கண்ட்ரோல் பண்ணுது, எல்லா பொருளையும் ரூல்ஸ் போடுது. ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸ் மட்டும் கிடையாது, சர்வீசஸ் டூ. நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு டீச்சிங் சர்வீஸ் பண்ணுறீங்க, அந்த சர்வீஸை கூட எப்படி ட்ரேட் பண்ணலாம் எல்லாத்த பற்றியும் பேசுது. ஈவன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். நீங்கள் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ஆள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் வாங்கி தருவாங்களே, பேட்டன்ட் ரைட்ஸ். அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் ரூல்ஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி தரும் WTO. ஸோ அந்த அளவுக்கு ப்ராக்ரெசிவாக டெவலப் பண்ணது இது ஒன்று. மீனிங் புரிச்சுல. அதோட ரூல்ஸ் பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி குட்ஸ்ல இருந்து சர்வீசஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பெருசாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுது, ஃபேர் காம்படிஷன் உருவாக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஸ்ட்ராங் லீகல் பேக் போன். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உன்னோட IPRல நீ உருவாக்கின ஒரு இன்னோவேட்டிவ் விஷயத்தில் ப்ராப்ளம் வருது, இன்னொரு ஒரு கம்பெனி இது உருவாக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், கேஸ் போட்டு அந்த 2 மெத்தட் இருக்குல்ல, அதில் டிஸ்பிளே சரி பண்ணிக்கலாம். அதனாலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3வது, இதுக்கப்புறம் WTO வந்ததுக்கப்புறம் குளோபல் ட்ரேடு வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து ரூல் பேஸ் ஷிஃப்ட் ஆயிருக்கு. பார்த்தோம்ல, அது ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு கண்ட்ரியும் ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர் சொல்லுவாங்கல்ல, தன்னோட கண்ட்ரிக்குள்ளே வேற எந்த கண்ட்ரியும் கம்பெனியும் உள்ள வராமல் பாதுகாத்துக்குள்ள அந்த ப்ரொடெக்ஷனிஸ்ட் மெஷர் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரீ மார்க்கெட், குளோபலைசேஷன், இது எல்லாத்தையும் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணது எதுனா WTO. ஒருவேளை WTO இல்லைனா ஒவ்வொரு கண்ட்ரி பண்ணியிருக்கோம், க்ளோஸ்டாக இருந்திருக்கும், க்ளோஸ் எக்கனாமி இருக்கும். அது ஓப்பன் எக்கனாமி மாற்றினதுக்கு WTO ஒரு பாசிட்டிவ். அடுத்த பாயிண்ட், ஸ்மாலர் கண்ட்ரிஸோட வாய்ஸும் கேட்குற மாதிரி பண்ணியிருக்கு. நமக்கே ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ணலாம், WTO பேசலாம். நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் வரத்தா இருந்துச்சுன்னா அது ரூல்ஸை மாற்றுவாங்க. ஸோ குளோபல் லெவலில் ட்ரேடில் ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குன ஒரு அமைப்பு. இப்போ அதோட டிஸ்பியூட் மெக்கானிசம் ஒர்க் ஆக வேண்டியது முக்கியம். மீனிங் புரிச்சா, உங்களுக்கு புரிஞ்சுக்கேன்னு சொல்கிறேன். WTO வரதுக்கு முன்னாடி இந்த உலகம் முழுக்க ட்ரேட் நடந்துச்சு. அப்போ அதுக்கு ரூல்ஸ் இல்லையா, ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப், GATTன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு. GATT வந்து 1948 வந்துச்சு. WTO வந்து 1994 நினைக்கிறேன், 94 வந்துச்சு. ஸோ WTOக்கு முன்னாடியே ட்ரேடையும் டாரிஃபையும் சரி பண்ணுறதுக்கு ரூல்ஸ், ஒரு குளோபல் லெவலில் ரூல்ஸ் போடுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. பட் இந்த அமைப்பு வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இல்லை. இது என்ன வேலை பண்ணுச்சுன்னா, ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு பொருள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா இன்னொரு கண்ட்ரி டேரிஃப் ரொம்ப அதிகம் போகக்கூடாது, டேரிஃபை ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கணும். ஸோ டேரிஃபை லோவரிங் பண்ணுற ஒரே வேலை மட்டும் தான் பண்ணுச்சு GATT. ரெண்டாவது, அது எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மெக்கானிசமும் இல்லை. அப்போ என்ஃபோர்ஸ் பண்ணுற மெக்கானிசமே இல்லைன்னா எந்த கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியோ என்ன பண்ணும், தனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரேட் பண்ணும். அகைன் GATTன்னு ஒன்று உருவாகியும் பாலிடிக்ஸ் தான் டாமினேட் பண்ணுச்சு. ட்ரேடில் பாலிடிக்ஸ் வாஸ் டாமினேட்டட் ஃப்ரம் 1940s. ஸோ 1990ஸ்க்கு அப்புறம் தான் WTO வந்ததுக்கு அப்புறம் தான் ரூல் பேஸ்டு ட்ரேடாக மாறுது. பட் அகைன் என்ன ஆகுது, ரிவர்ஸ் போகுது. சொல்கிற புரிஞ்சா, 1994 வந்து 2000, 2010, 20 வரைக்கும் 1990ஸ்ல இருந்து 2000, 2010 எல்லா கண்ட்ரிஸும் தன்னோட பாலிடிக்ஸ் விட்டுட்டு ட்ரேடிங்கில் எப்படி ரூல் பேஸ்டாக இருந்துச்சோ, பட் இப்போ அகைன் எப்படி ரூல் பேஸ்ட் இருந்துச்சோ, பட் இப்போ அகைன் என்ன ஆகுது, WTO ஒர்க் ஆகல. எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் தனக்கு பிடிச்ச மாதிரி பொலிட்டிக்கல் பேஸ்டு ட்ரேடிங் பண்ணுறாங்க, தனக்கு பிடிச்ச கண்ட்ரி ட்ரேடிங் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், WTOவில் போய் கேஸ் போடலாம். கேஸ் போட்டால் ஆகும், அப்லேட் பாடியில் யாரும் கிடையாது, யாரும் இல்லாதனால
நம்ம ட்ரேடிங் ரூல்ஸை மீறினாலும் என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்போது 1940s கேட் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடுச்சு. ரூல் பேஸ்ல இருந்து மறுபடியும் பாலிடிக்ஸ் பேஸ்டு ட்ரேடாக மாறிடுச்சு. இதுக்கு பேர சொல்லலாம் கேட்டிஃபிகேஷன் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். WTO வந்து பழைய காலத்தில் இருந்த மாதிரி மறுபடியும் சில கண்ட்ரிஸ் டாமினேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது யூஎஸ்ஏ மட்டும் கிடையாது, சைனா வச்சுக்கலாம். WTOவில் யூஎஸ்ஏ தான் பிளான் பண்ணி சைனாவை உள்ள கொண்டு வந்துச்சு. என்ன ரீசன்? சைனா WTOவில் மெம்பர் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணி ஆகணும், அந்த கண்ட்ரியை க்ளோஸாக வச்சுக்க முடியாது. எல்லா கண்ட்ரிஸும் உள்ள வந்து என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ ஓப்பன் எக்கனாமியா, மார்க்கெட் பேஸ்ட் எக்கனாமியா, குளோபலைசேஷன் எக்கனாமியா சைனா மாற்றுறதுக்கு ஒரு பிளான் யூஎஸ்ஏ பண்ணிச்சு. சைனா என்ன ஆயிடுச்சு, WTO மெம்பர் ஆயிடுச்சு. பட் சைனா வந்து WTO மெம்பர் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஈஸியாக ஆயிடுச்சு. WTOவில் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல மெம்பர் இருக்காங்களோ அந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் தன்னோட ட்ரேட் என்ன பண்ணிருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. ஒரு சைடில் எக்ஸ்பான்ஷன் பண்ணுது, அட் த சேம் டைம் சைனாவில் ஒரு பொருள் வச்சுன்னா டேரிஃப் அதிகமாக்கிடுச்சு. ஒரு டேரிஃப் அதிகமாக்கியும் WTOவில் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பொலிட்டிக்கல் பேஸ் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. சரி, நம்ம இந்தியாவை 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பயங்கரம் பாசிட்டிவாக இருக்கும். பயங்கரமான எக்கனாமிக் க்ரோத்து, செம டெவலப்மெண்ட்டு, இவ்வளோ பாப்புலேஷன் மக்களுக்கு சாப்பாடு போடுது, ஸ்பேஸ் டெக்கில் வந்து பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட்டு. ஸோ ரேபிட் க்ரோத் இருக்கிற ஒரு கண்ட்ரி லெவலில் ஒரு பாசிட்டிவ் லெவலில் ஒரு ஃபேஸ். ஸோ அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் ஜாம். நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போனீங்கன்னா உங்கள் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கே செம்ம டயர்ட் ஆகும். நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும், ஹெல்த் கேர் இருக்கும், பட் போராக இருக்கும், இன்கம் இன்இக்வாலிட்டி. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் புரியுதா? சரி, ஒரு சைடில் இந்தியா வந்து முடிஞ்ச அளவுக்கு காசு சம்பாதிச்சுட்டே இருக்கு. அந்த காசை செலவு பண்ண ட்ரை பண்ணுது, ரோடு போடுது, கவர்மெண்ட் ஆஃபீஸ் உருவாக்குது, ஸ்கூல் தருது, ஹெல்த் தருது, எல்லாமே கொடுக்க ட்ரை பண்ணுது. பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்க்கும்போது எல்லாம் எப்படி இருக்கு, இன்எஃபிஷியன்சியா இருக்கு. அந்த இன்எஃபிஷியன்சிக்கான பேக்ரவுண்ட் ரீசன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லணும்னா பியூரோக்ரஸி. அதுலேயே ஒரு போஸ்ட் சொல்லணும்னா IAS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், IAS ஆஃபீஸர்ஸ் தான். நம்ம ஏன் IAS ஆஃபீஸர் சொல்றோம்? நமக்கே தெரியும், ஒரு எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த ஊரில் ஒரு சின்ன ஸ்கூல் ரன் ஆகுது, ஒழுங்காக ரன் ஆகுது, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல், இல்லை அந்த ஊரில் பெரிய டிசாஸ்டர் வருது, அங்கே வந்து மக்களுக்கெல்லாம் காசு தரணும். எதுவாக இருந்தாலும் ஒரு ஊரில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதுனாலே அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? IAS ஆஃபீஸர். அப்போ இந்தியாவில் ஒரு சைடில் காசு அதிகமாக சம்பாதிக்கிறோம், அந்த காசை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஊரை ரன் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் இன்எஃபிஷியன்சியாக இருக்குன்னா அது காரணம் யார்? பியூரோக்ரஸி. அப்போது கண்டிப்பாக இந்தியாவில் சீரியஸ் ரிஃபார்ம் மஸ்ட் பி நீடட் ஃபார் இன் தி பியூரோக்ரஸி. ஸோ என்ன ரிஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு IAS ஆஃபீஸர்னால ஏன் ஒரு நல்ல கவர்னன்ஸ் பண்ண முடியல, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஏன் பார்த்துக்க முடியல, ஏன் இன்எஃபிஷியன்சியாக இருக்குது? அப்படி பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக் 3 பாயிண்ட். அவருக்கு ஃபுல் பவர் இருந்தாலும் அவர் யாருக்கு கீழே இருப்பார்? பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்குமா? மீனிங் புரிச்சா? அவரே ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு மாடல் உருவாக்குனாலும் அந்த மாடல் வந்து அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சின்கால் என்ன பண்ணுவாங்க, அவர் வேற ஊருக்கு மாற்றிடுவாங்க. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தாங்கன்னா ஒரு ஊரில் ஸ்டெபிலிட்டியாக ஒரு கவர்னன்ஸ் உருவாக்க முடியாது. ஒருவேளை அந்த ஊர்லேயே அவர் போட்டாலும் பர்மனெண்ட்டாக இருந்தாலும் அவரால் ஒரு பெரிய ப்ராப்ளமும் சரி பண்ண முடியாது. என்ன ரீசன்? IAS ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்பெஷலைசேஷன் நாலேஜ் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சீனியர் போஸ்ட்டில் IAS போட்டுடுறோம். பட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஸ்பெஷலைஸ்ட் ஆளை போட்டால் தான் ப்ராப்ளம் சரி பண்ண முடியும். மீனிங் புரிஞ்சா? இந்தியாவில் AI இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியை நீங்கள் யாரை பண்ணணும்? யூஸ்வலாக IAS போடுவாங்க. இப்போ IAS ஆஃபீஸருக்கும் AIக்கும் ஒன்றும் தெரியாது. அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகணும்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஸ்பெஷலைஸ்ட் ஆளை ரெக்ரூட் பண்ணணும். மீனிங் புரிஞ்சா? எஸ், IAS ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ்ட் நாலேஜ் இல்லாததுனால ப்ராப்ளம் சரி பண்ண முடியல. ஒருவேளை நாலேஜ் இருந்தாலும் இந்தியாவோட முக்கியமான ப்ராப்ளம் அவருக்குள்ள என்ன இருக்குது? கரப்ஷன். ஸோ கரப்ஷனில் மாட்டிக்கிறாங்க. ஸோ கரப்ஷன் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் எப்படி இருக்காது, எஃபிஷியன்சியாக இருக்கா. ஸோ வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுது, த்ரூ அவுட் தி வேர்ல்டில் எந்த கண்ட்ரீஸ்லாம் கவர்னன்ஸ் எஃபிஷியன்சியாக இருக்குன்னு ரேங்க் பண்ணும்போது இந்தியாவை மாடரேட் ரேங்க்ல வச்சிருக்கு. விச் மீன்ஸ் எஃபிஷியன்சி அளவுக்கு சூப்பராக இல்லை. அப்போ என்ன பண்ணி ஆகணும், இந்த பியூரோக்ரஸி ரிஃபார்ம் பண்ணி ஆகணுமா? எஸ், ரிஃபார்ம் நம்ம பார்க்கும்போது சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம் பார்க்கும்போது நிறைய கமிட்டிஸ் இருக்குது. 2 விஷயம் முக்கியம் பேசிக்காக. ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், அதை ஃபஸ்ட்டு போட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி ரிஃபார்ம் பண்ணான்னு போட்ட கமிஷன். 1966 வந்த கமிஷன். அவங்க சிம்பிளாக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. பப்ளிக் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ப்ராப்ளம் சரி பண்ணணும். அப்படின்னா யார் ஹெல்த்தில் ஸ்பெஷலிஸ்ட்டோ ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டை செக்ரட்டரியாக போடணும். அப்போது அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர்ஸை போடுங்க, ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்பர்டைஸை உள்ள ஆட் பண்ணுங்க. மீனிங் புரிச்சா? கால் ஃபார் பண்ணுங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேயே, அது ப்ரைவேட் செக்டரில் ஹெல்த்தில் ஒர்க் பண்ண ஒரு 50 வயசு 40 வயசுல ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்கள உள்ள கொடுங்க. லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 21 வயசுல 25 வயசுல பாஸ் பண்ணிட்டு அவர் ப்ரொமோஷனில் வந்து செக்ரட்டரியை நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போட்டுறீங்க. அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் தெரியுமே தவிர அவர் ஹெல்த்தில் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. பட் நீங்கள் வெளியே போனீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸரை விட்டுட்டு வெளியே போனீங்கன்னா நிறைய குளோபல் லெவலில் இந்தியா லெவலில் ஹெல்த்லேயே ஒர்க் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் உள்ள ஆட் பண்ணணும். பட் இப்போ உடனடியாக ஸ்பெஷலைஸ்டால ஆட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற IAS ஆஃபீஸர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஆளை யாரை போடுறோம்னா யாருக்கு வந்து வயசு அதிகம், சீனியாரிட்டி பார்க்குறோம். அப்படி பார்க்க வேண்டாம். எந்த IAS ஆஃபீஸர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் மெரிட் பேஸ்ட் என்ன பண்ணுங்க, ப்ரொமோஷன் கொடுங்க. ஒரு ஊரில் நீங்கள் வந்து IAS ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒட்டுமொத்த ஸ்டேட்டோட
டெவலப்மெண்ட்டுக்கு உங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொமோஷன் மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் மெரிட், நாட் த்ரூ சீனியாரிட்டி. செகண்ட் பாயிண்ட், மெரிட் பேஸ்ட் ப்ரொமோஷனா? ஓகே. மூணாவது முக்கியமான பாயிண்ட், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கரப்ஷன் பண்ணுறாருன்னு அர்த்தம், அவர் கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணி ஆகணும், எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸையும் அக்கௌண்டபிலிட்டியில் கொண்டு வரணும். அதாவது நீங்கள் ஒரு ஊரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும், எல்லா டெசிஷன்ஸ், எல்லா பெர்ஃபார்மன்ஸுக்கும் காரணம் யாரு? நீங்கள் தான். ஸோ பியூரோக்ராட்ஸ் மஸ்ட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இந்த 3 பாயிண்ட் யார் சொன்னது? ஸ்பெஷலைஸ்டாக போடுங்க, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுங்க. அடுத்து அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், இப்போ கரெக்டாக எடுத்தாகணும். இது ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சொன்னது. அடுத்து 2005 செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியா முழுக்க எல்லா பியூரோக்ராட்ஸோட ஏஜுமே ரொம்ப வயசு அதிகமாகிடுச்சு. அப்போ ஓல்டு பீப்புளால் ஃப்ரெஷ் ஐடியாஸ் கொண்டு வர முடியாது. அப்போது சிவில் சர்வீஸோட எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாமோட என்ட்ரி ஏஜை இன்னும் கொஞ்சம் கம்மியாக்குங்க. ஸோ என்ட்ரி ஏஜை கம்மியாக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ், இன்னும் கம்மி ஏஜில் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணால் உள்ளே வருவாங்க. அவங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெண்டாவது, அடிக்கடி சிவில் சர்வன்ஸை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் கூடாது. அவங்களோட ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு சேஃப் கார்டாக கொடுக்கலாம், சேஃப் கார்டு அகேன்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து சேம், யார் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்களோ பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ப்ரொமோஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் லேட்டரல் என்ட்ரியை உள்ள ஆட் பண்ணுங்க. அதாவது ஒரு பெரிய ஒரு போஸ்ட் உருவாக்குறீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு யார் சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்கள போடாமல் யார் எக்ஸ்பர்டைஸோ அவங்கள உள்ள ஆட் பண்ணுங்க, லேட்டரல் என்ட்ரி. ஸோ இதெல்லாம் ரிஃபார்ம்ஸ். பட் இது ரிஃபார்ம்ஸ் வந்து சொல்லியும் இது இம்ப்ளிமெண்ட் ஆகப்படல. என்ன ரீசன்? யோசிக்க முடியுதா? இது ஒரு ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸில் ஆல்ரெடி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாரு, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒரு லேட்டரல் என்ட்ரி, ஒரு 45 வயசில் இருக்கிறவர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் வச்சுக்கலாம், ஹெல்த் ஆஃபீஸ், இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பிரைவேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலாக உள்ள ஆட் பண்ணுறோம் வச்சுக்கலாம். இந்த ஆஃபீஸரை இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ சிஸ்டத்துக்குள்ளேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பியூரோக்ராட்ஸுக்கு லேட்டர் என்ட்ரி பிடிக்கல, அதனாலேயே கொண்டு வர முடியல. ரெண்டாவது, இப்போ ஃபுல் பவரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்துட்டா அவர் யாருக்கு ஒர்க் பண்ண மாட்டாரு? பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒர்க் பண்ண மாட்டார். கரெக்டா? அப்போ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸும் ஒரு காரணம். கடைசி வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு லேட்டர் என்ட்ரி ஆஃபீஸர் உள்ள போட்டுட்டு அவருக்கு ஃபுல் பவர் கொடுத்துட்டு அவர் விட்டுட்டோம்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யார் யோசிக்கிறா? பொலிட்டிஷியன்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் வெளியில். அப்போ என்ன பண்ணலாம்? யூஎஸ்ஏல ஒரு மாடல் சொல்கிறாங்க. யூஎஸ்ஏல ஒரு மாடல் பயன்படுத்துகிறாங்க, DOGE மாடல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி. அதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த கவர்மெண்ட் எஃபிஷியன்சி ரன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட். அது என்ன பண்ணும்? ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட எஃபிஷியன்சி அனலைஸ் பண்ணும். எங்கெல்லாம் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ அந்த ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணும். மீனிங் புரிஞ்சா? உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு 3 ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வாங்குற ஆப்ரேஷன் எப்படி இருக்குது? டிலே ஆகுதா? அப்போ இந்த ஆப்ரேஷனை பண்ணும், ஸ்ட்ரீம்லைன் பண்ணும், சிம்பிள் ஆகணும். ஒரே ஆஃபீஸில் முடிக்கிற மாதிரி we have to streamline the operation. அது அப்போ எந்த நேரத்துலலாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுன்றதை இந்த டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரே ஒர்க் பண்ணுறதுக்கு 2 ஆஃபீஸ் இருக்கும். அப்போ எதெல்லாம் தேவையில்லாத ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸோட ஒர்க்கை தூக்கிடணும். எலிமினேட் தி ரீடண்டன்ட் ஏஜென்சிஸ். இதெல்லாம் ரிப்பீட்டட் ஏஜென்சிஸோ அதை தூக்கிடலாம். மூணாவது முக்கியமானது, பிரைவேட் செக்டரை உள்ளே கொண்டு வரலாம். பிரைவேட் செக்டர் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா எஃபிஷியன்சி இன்னும் அதிகமாக இருக்கும். இது யூஎஸ்ஏ பண்ணுற ஒரு மாடல். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஆர்டிக்கல் இருக்க எல்லா பாயிண்ட்டும் முடிச்சாச்சு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல ஏதோ ஒரு ஸ்டோரி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஒரு முக்கியமான மெயின்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் அகைன் ஹேண்ட் ஏன் காட்டுறேன்னா, ஹேண்ட் காட்டுறது வந்து ஒரு கரெக்டான ஒரு வே ஆஃப் அப்ரோச்சே இல்லை. பட் நிறைய பேருக்கு வந்து அந்த கிளாஸ் வீடியோவை நோட்ஸ் எடுக்கணும்னு தெரியல, மெயின்ஸ்க்கு எப்படி சமரைஸ் பண்ணணும்னு தெரியல. அதனால ரெஃபரன்ஸாக காட்டுறேன். ஓகே, இப்போ நான் பேசின எல்லா ஸ்டோரிக்குள்ளே இருக்கிற எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இந்தியாவில் கவர்னன்ஸ் ஏன் தேவைப்படுது. இந்தியாவில் despite progress in economic growth, innovation, challenges like income inequality, poor health, inefficient public services persist. In a reason, at the heart of these issues lies India's bureaucracy, which now faces a serious reform. Intro பார்த்தாச்சு. bureaucracy என்ன ப்ராப்ளம்? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன பர்டன் இருக்கு? 3. 1, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ், லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், கரப்ஷன், இன்எஃபிஷியன்சி. பார்த்தோமா அந்த பாயிண்ட் ரீசன்ஸ். அப்போ என்ன பண்ணலாம்? ரிஃபார்ம் பண்ணலாம். என்ன ரிஃபார்ம் தேவை? யங் டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணலாம். ஏஜ் ஆஃப் என்ட்ரியை ரெடியூஸ் பண்ணுறது பார்த்தோமா, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ப்ரொமோஷன் பார்த்தோமா, லேட்டர் என்ட்ரி பார்த்தோமா, சேஃப் கார்டு பார்த்தோமா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் சேஃப் கார்ட்ஸ். இந்த பாயிண்ட் அப்படியே நீங்கள் மெயின்ஸ்ல எடுக்கலாம். இந்த ரிஃபார்ம்ஸ் நீட் ஆஃப் தி ஆர்னு எடுக்கலாம். இந்த ரிஃபார்ம் யார் சொன்னா? அதே பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன 3 பாயிண்ட், ஸ்பெஷலைசேஷன், அக்கௌண்டபிலிட்டி, மெரிட் பேஸ்ட் ப்ரொமோஷன். செகண்ட் இயர் சொன்னது ஏஜ் என்ட்ரியை லோவர் பண்ணுங்க, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, லேட்டர் என்ட்ரி, சேஃப் கார்டு அகேன்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர். இவ்வளோ சொல்லியும் ரிஃபார்ம் ஏன் ஸ்லோ ஆகுது? ஒய் ரிஃபார்ம்ஸ் ஆர் ஸ்டில் ஸ்டால்ட்? 3 காரணம். 1, பியூரோக்ராட்டிக் இனர்ஷியா, பியூரோக்ராட்டிக்லே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. 2வது, பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ், பொலிட்டிஷியன்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃப்ரீயாக விடுறது பிடிக்கல, லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் வில். பட் இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் மோடி கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு லேட்டர் என்ட்ரியை அதிகமாக்கிருக்காங்க. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். 2023 கம்பேர் பண்ணும்போது ஒன்லி 33% ஆஃப் ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் பிலாங் டு ஐஏஎஸ். மிச்சம் இருக்கிற எல்லாருமே லேட்டர் என்ட்ரி, நிறைய லேட்டர் என்ட்ரி உள்ள ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய ஜாயின்ட் செக்ரட்டரிஸை நம்ம ஏன் லேட்டர் என்ட்ரி ஆட் பண்ணுறோம்னா ஒரே 2 ரீசன். இப்போ இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு கிடையாது, ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. 2, லேட்டர் என்ட்ரி உள்ள ஆட் பண்ணுறது வழியாக we are going to solve 2 major issues. 1, lack of specialization, foster the innovation. இது கூட என்ன பண்ணலாம்? லேர்னிங் ஃப்ரம் தி யூஎஸ். யூஎஸ் கிட்ட என்ன இருக்கு? யூஎஸ் ஓட டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தோமா.
டிஓஜி. அது என்ன பண்ணுது? ஆபரேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுது பார்த்தோமா? எழுதி ரெடன்டன்சி பார்த்தோமா? பிரிங் இன் எக்ஸ்பர்ட்ஸ், பிரைவேட் எக்ஸ்பர்ட் உள்ள கொண்டு வருது. ஸோ இவ்வளோ ரிஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? இந்தியாவில் வில் கெட் ஃபாஸ்டர் சர்வீசஸ், லெஸ் கரப்ஷன், பெட்டர் பாலிசிஸ். ஸோ முடிச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுல நம்ம என்ன ஸ்டோரியாக பார்த்தோமோ அதுதான் நீங்கள் மெயின்ஸில் எழுத வேண்டியது. ஸோ புல்லட் பாயிண்ட் அழகாக இதில் எதை வேணால் எடுத்து என்ன பண்ணுறாங்க? காப்பி பேஸ்ட் எடுத்து மெயின்ஸ் எழுத முடியும். கவர்னன்ஸ் இன் இந்தியா த்ரூ ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எழுதலாம். எல்லாருக்குமே ரைட் டு எஜுகேஷன் தெரியும்ல. ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட், எந்த சில்ட்ரனையும் எந்த ஸ்டூடெண்ட்ஸையும் ஒழுங்கா படிக்கலன்னு 5வது கிளாஸ்ல ஃபெயில் ஆக்கிறது, இல்லை 8வது கிளாஸ்ல ஃபெயில் ஆக்கிறது. அதாவது ஃபெயிலுக்கு ஒரு வார்த்தை டீடென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை நல்லா படிக்கல, 5வது நீங்க ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே வராது. 8வது ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா 9வது படிக்க மாட்டாங்க. 8வது ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா 9th 10th படிக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிடென்ஷன் பண்ணாதீங்க. நோ டிடென்ஷன், இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இந்த நோ டிடென்ஷனை இப்போ மாற்றிட்டாங்க. அதாவது டிடென்ஷன் பண்ண முடியும். 5வது எக்ஸாம் வைக்கிறாங்க, அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா அகைன் நீங்கள் என்ன படிக்கணும்? 5th படிக்கணும். சேம் லைக் 8வது ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அந்த எக்ஸாமில் நீங்கள் மார்க் வாங்கணும்னா அகைன் 8th படிக்கணும். ஸோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்கூல்ஸால இப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹோல்டு பேக் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் கிடையாது. எக்ஸாமில் மார்க் வாங்கினா தான் அடுத்த கிளாஸ் போக முடியும். பட் ஒரு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ஒரு சான்ஸ் தருவாங்க. அடுத்த 2 மாதம் ஒரு எக்ஸாம் வரும், அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரெமெடி இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணால் போயிருக்கலாம். ஒருவேளை பாஸ் பண்ணலன்னா அகைன் அந்த கிளாஸ் தான் படிக்கணும். பட் முக்கியமான பாயிண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 5வது ஃபெயில் ஆகிட்டாரு, 8வது ஃபெயில் ஆகிட்டாருன்னா ஸ்கூலை விட்டு போகக்கூடாது. ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணக்கூடாது, அவர் படிக்க வைக்கணும். இந்த சேஞ்ச் ஏன் பண்ணுறாங்க? 5வது 6வது 8வது இதில் எந்த எக்ஸாமினேஷனும் இல்லாமல் ஃபெயில் ஆனாலும் அடுத்த கிளாஸ் போகிறதுனால நிறைய குழந்தைகள் வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. லேர்னிங் எபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் போட முடியல. அப்போ கண்டிப்பாக ஒரு அசஸ்மெண்ட் தேவை. அப்போ பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸ் போகணும்னு சொல்லும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஆட்டோமேட்டிக்காக லேர்னிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுன்றது கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. 2வது, குழந்தைங்க பாஸ் பண்ணலன்னா அடுத்த கிளாஸ் போக முடியாது சொன்னதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், டீச்சருக்கும் சொல்லித்தர ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடும். அதோட முக்கியமானது, நம்ம குழந்தை ஃபெயில் ஆகிடுவாங்க யாரும் யோசிப்பா? பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. பேரண்ட் என்ன பண்ணுவாங்க? இன்வால்மெண்ட் ஸ்கூல் மேலேயே அதிகமாகிடும். ஸோ இப்போ பார்த்த நியூஸ் தான். சென்டர் scraps the no detention policy for class 5 and 8. அப்படின்னு என்ன அர்த்தம்? there is no automatic promotion. செகண்ட் சான்ஸ் உண்டு. ரீ எக்ஸாம் வைப்பாங்க within 2 months. ரீ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டுனா they will be held back but no expulsion. அடுத்து இந்த சேஞ்ச் ஏன் கொண்டு வராங்க? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த எக்ஸாமினேஷன் மெத்தட் முக்கியம். இந்த சேம் டைம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ரெமெடி இருக்குல்ல, ரெமெடியல் சப்போர்ட்டும் தரணும். இதெல்லாம் 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற பாயிண்ட். ஸோ ஜஸ்ட் இந்த நோ டிடென்ஷன் பாலிசி வரதுனாலே டீச்சர் பேரண்ட் கொலாபரேஷன் அதிகமாகும், அவுட்கம்ஸும் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்காக சொசைட்டியில் லேர்னிங் அதிகமாகும், ஸ்கூல்ஸ் அக்கௌண்டபிலிட்டி அதிகமாகும், பேரண்ட்ஸ் ஆக்டிவாக சில்ட்ரன் எஜுகேஷனில் இன்வால்வ் ஆவாங்க.